சகல துதி ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஒரு பிரியமாக இருக்கிற ஒரு பகுதி, நம்மகிட்ட அதிகமாக ஒரு கேட்கிற பகுதி இந்த நாட்களில் பார்க்குற என்னன்னா, தாழ்மைய அவர் அதிகமாக அந்த நாட்கள் அவர் வாஞ்சிக்கிறார். அதிகமாக கேட்கிற ஒரு பகுதி என்னன்னா, அவர் நம்ம தாழ்மையா கேட்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்துல அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை அதிகமா நம்ம பார்த்த வார்த்தை. ஆனா அந்த நாட்கள்ல அதைத்தான் ஆவியானவர் மீண்டுமா வலியுறுத்துற ஒரு பகுதி தான் இன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்தை பாத்தீங்கன்னா, அதே கடைசியில 1 பேதுரு 5:5 தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் இழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஒரு பார்க்கிற பகுதி என்னன்னா, எந்த அளவுக்கு எனக்கு பெருமை இருக்கு, எந்த அளவுக்கு எனக்கு மன மேட்டிமை இருக்கு, எந்த அளவுக்கு எனக்கு அகம் இருக்கு அப்படின்னு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நாட்களில் நம்ம ஒத்து கவனிக்காரு. ஏன்னா சாத்தானுடைய லூசிபர்னுடைய ஒரு பெரிய பகுதி என்னன்னா, ஏசாயா 14 அதிகாரம் 13 வசனத்துல, ஏசாயா 14:13 பாத்தீங்கன்னா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே விட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் என் ஒரு இருதயத்திலே சொன்னாயே. இது யாருடைய பகுதி அப்படின்னா, பிசாசனுடைய பகுதி. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு பகுதி, ஒவ்வொரு பகுதி நாள் பார்க்கும்போது நம்ம ஒரு ஜபத்தினால நம்ம ஒரு பகுதி வீட்டில் ஒரு பகுதியை செய்யறோம், ஒரு காரியத்தை செவ்வையா முடிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு காரியத்தை வாக்கி செஞ்சீரையா, நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. ஆனா என்னன்னா, அந்த பெருமையை நம்ம எடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அந்த மன மேட்டிமை நமக்குள்ள வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு, ஒரு மிக அவசியமா இருக்கு இந்த நாட்கள்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் சொல்ற ஒரு பகுதி என்னன்னா, மலை பிரசங்கத்துல மத்தேயு 4 பாத்தீங்க, மத்தேயு 4 அவர் முத வார்த்தை அதைத்தான் சொல்றாரு. மத்தேயு 4 அதிகாரத்துல மத்தேயு 5 அதிகாரத்துல மலை பிரசங்கத்தில் ஒரு பகுதி என்னன்னா, முத வார்த்தை அதைத்தான் சொல்றாரு. அவர் செய்தி கொடுக்கும் போது முததான், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முத காரியம் அதைத்தான் சொல்றாரு. ஆவியில இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு எளிமை இருக்கு, ஏன்னா எளிமை எந்த அளவுக்கு நம்மளே நமக்கு தெரியும். நானே என்னுடைய பகுதியை பார்க்கறேன், எந்த அளவுக்கு எனக்கு எளிமை இருக்கு, எந்த அளவுக்கு நான் என்ன உயர்த்துறேன். வீட்டுல வேலை பார்க்கிற இடத்துல ஒவ்வொரு பகுதியில உயர்த்த அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய கரணம் எடுக்கப்படுது. தாழ்மையான நிலத்துலதான் வரக்கூடியது 9 கனிகள் அப்படின்னு சொல்றாரு. தாழ்மையான நிலத்துலதான் வரக்கூடிய பகுதியா 9 கனிகள் இந்த தாழ்மையான நிலத்துல தான் வருதுங்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்துல சொல்றாப்புல என்னன்னா, நல்ல போதகரே அப்படி சொல்லாதீங்க அப்படிங்காரு. நீங்க அந்த அளவுக்கு எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மை நமக்கு. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பாக்குறோம். யோவான் சாணகன் ஒரு பகுதியில் சொல்வாரு, யோவான் 1 அதிகாரத்துல, யோவான் 1 அதிகாரம் பாருங்க, யோவான் 1 அதிகாரம் 21 வசனம், யோவான் 1:21 அப்பொழுது அவர்கள், பின்ன நீ யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். சரி நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுறனுடைய சத்தமா இருக்கிறேன்.
இல்ல முதல்ல ஒரு கேட்கிறாரு, அந்த யூதர்கள் அனுப்பிட்டு, நீ கிறிஸ்துவா? அதுவும் கிடையாது. நீ தீர்க்கதரிசியா? அதுவும் கிடையாது. நீ எலியாவா? அதுவும் கிடையாது. அவர் சொன்ன ஒரு பகுதி என்னன்னா, நான் வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தையா. ஆனா இவரை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த லூக்கா அதிகாரத்துல லூக்கா 7:28 பாருங்க. லூக்கா 7 அதிகாரம் 28 வசனம். லூக்கா 7:28. லூக்கா 7:28 சிறியரிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இவர் சாட்சி கொடுக்கிறார், யோவானை பார்க்கணும் பெரிய தீர்க்கதரிசியே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அந்த யோவான் சொல்ற பகுதி என்னன்னா, நான் கிறிஸ்துவும் இல்ல, எலியாவும் இல்ல, தீர்க்கதரிசியும் கிடையாது அப்படின்னு தன்னை எந்த அளவுக்கு அவர் ஒரு தாழ்மையை காமிக்கிறார். அதைத்தான் நான் பாக்குறேன். நமக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு வந்துட்டா ஒரு மேட்டிமை வருது, ஒரு வெளிப்பாடு. நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு பாடுகளுக்குள்ளயும் உபத்திரவத்துக்குள்ளயும் நம்மளை கொண்டு வரும்போது நமக்கு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, ஏன்னா அது மத்தியில தான் நமக்கு இந்த பாட்டை கொடுக்காரு, ஒரு புது பாட்டை கொடுக்காரு. அந்த பாட்டுகள் வரும்போது ஆண்டவரே அது உமக்கு தான் ஐயா எல்லாம் அப்படி சொல்லும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம மேல ஒரு பிரியப்படுறாரு, மகிமைப்படுறாரு. இந்த நாட்களை பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை நான் இன்னைக்கு அதிகமான உணர்த்தப்பட்டேன். என்னன்னா, இந்த 1 சாமுவேல் இருக்கு. 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல 15:2. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். 3வது வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சேனைகளின் கர்த்தரே சொல்றாரு. யாரு குறித்து? இந்த அமலேக்க குறித்து. இந்த அமலேக்குங்க ஒரு ஆவி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெருமையின் ஆவி. இந்த அமலேக்கினுடைய ஒரு பகுதியை நான் பார்த்தேன். என்னன்னா, அமலேக்கு கிட்ட என்னன்னா ஒரு சுவாப அன்பில்லாத ஒரு ஆவி. அந்த அமலேக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமத்துல அமலேக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவன் யாருன்னா ஏசா இருக்கார்ல, ஏசாவுனுடைய வம்சத்தான் அமலேக்கு. அமலேக்கு யாரு? ஏசாவுனுடைய ஒரு வம்சத்தார். இந்த ஆட்கள் ஏசாவுனுடைய என்ன ஆவி இருக்கு? எதிர்த்து நிக்கிற ஒரு ஆவி ஏசாட்ட. சேஷ்டபுத்திர பாகத்தையே என்ன செய்யறாருன்னா, அந்த ஏசா ஒரு சிவப்பான ஒரு கூழுக்கு, அந்த வாசமுள்ள கூழுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்றுப்பட்டவர். அந்த வழியில வந்தவர் தான் அந்த அமலேக்கு. இந்த அமலேக்க குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை அழிச்சிரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபாகமத்துல ஒரு பகுதியை பாக்குறாங்கன்னா, அந்த அவர் டோட்டலாவே ஒவ்வொருத்தரையுமே நீ சங்காரம் பண்ணிருப்பாரு. அது எங்க இருக்கான்னு பாக்குறேன். எதுக்கு அதை சொல்றோம்னா, இந்த நாட்கள்ல அவ்வளவா இந்த பிசாசினுடைய பகுதி என்னன்னா, ஒரு பெருமையின் ஆவி நமக்குள்ள வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பெருமையின் ஆவி எனக்குள்ள வருது ஆண்டவரே. நம்ம ஒரு வீட்டுல ஒரு கணக்கு பார்க்கும் போதோ இல்லாட்ட எந்த ஒரு பகுதியும் நமக்குள்ள வரும்போது இந்த நாட்கள்ல ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும் ஆண்டவரே, தாழ்மையா இருக்கும் போதுதான் அவர் அதிகமா அந்த நாட்கள்ல அவர் கிருபையை தாராரு. சாதாரண ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா, அந்த டைட்டானிக் கப்பலை செஞ்ச மனுஷன் கோடிக்கணக்கான ரூபாய போட்டு செஞ்சு கடைசியில கப்பலுக்குள்ள உட்கார்ந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த செஞ்ச கப்பலை அந்த படைத்த ஆண்டவனாலையும் கூட என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த படைத்த ஆண்டவனாலையும் இந்த கப்பலை ஒன்னும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இன்னும் நான் திறம்பட செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் சொல்லி முடிக்க கொஞ்ச மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா இவனுக்காகவே, இந்த கப்பலுக்காகவே ஒரு பனி பாறையை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பனி பாறையில மோதி கப்பல் சின்ன பண்ணமா போயிட்டு. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த நாட்கள் நம்ம அதிகமா தாழ்மையை கொண்டிருக்கு, மனத்தாழ்மை. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தாழ்மையை தாரும் ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டு தாழ்மை பெருமை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் அப்படிதான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு பெருமை வரக்கூடாது, தாழ்மையை தாரும் ஐயா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் உடனே ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு எனக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 வயசுக்கு இளைய பையன் என்ன செஞ்சான், அடிக்கடி பாத்தீங்கன்னா என் பேரை முன்னக்கூட்டி ஒரு அண்ணம்மா, என் பேரை சொல்லி அண்ணம்மா அப்படி சொன்ன ஒரு தம்பி என்ன செஞ்சான், ஒரு நாள் என் பேரை சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்டவனு எனக்கு ஒண்ணு ஓடல,
என்னடா இது 2 தடவை அண்ணமான ஏன் அப்படி இவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வித்தியாசமா பார்க்கேன். ஆனா நான் ஜோம் பண்ணதெல்லாம் மறந்துட்டேன். அப்ப மேல ஒரு வெறுப்பின் ஆவி வருது. அவன் நின்று என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் கூப்பிட்டதான் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் முடிஞ்சு பேசி முடிச்சுட்டு அண்ணா போயிட்டு வரேனே அப்படின்ட்டு போனான். ஏன் ஆண்டவரே எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், நான் ஜோம் பண்ணதை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த நாட்கள் அதைத்தான் நான் அது அதிகமா நம்ம தாழ்மையாக கொண்டிருக்குங்க. சங்கீதம் நீதிமொழியில் ஒரு வசனம், பூமியிலே 24 30 24 நீதிமொழிகள் 30 24 பூமியிலே சிறியவைகளா இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலிமசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இப்படி சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகூர். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவருடைய பகுதியை பாத்தீங்கன்னா இந்த 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பாருங்க. நீதிமொழியில் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். அவர் எந்த அளவுக்கு தன்னை காமிக்கிறார் அதைத்தான் நான் பார்க்கேன். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. அதை பார்த்த உடனேதான் எந்த அளவுக்கு இவர் ஒவ்வொன்னா சொல்றாரு, சொல்லி கொள்ளானும். ஆனா தன்னை முதல்ல எப்படி அவர் காமிக்காரு, நான் அதைத்தான் பார்க்கேன். தன்னை எந்த அளவுக்கு அவர் காமிக்காரு. மனுஷர் எல்லாரையும் நான் மூட முட்டாளா இருக்கானே அப்படிங்கிறாரு. 2வது பாருங்க, மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தன் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்மையில போய் தான் அவருக்கு பின்னால்தான் ஒவ்வொரு பகுதியும். அதுக்கு பிறகு அந்த 18ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 30:18 எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கேட்டாத அவைகள் 4 உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா, ஆகாயத்தில் கழுகின் வழி, கண்மலையின் மேல் பாம்பின் வழி, நடுக்கடலில் கப்பலின் வழி, ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழி, இப்படிலாம் சொன்ன ஒரு மனுஷன் அவர் சொல்ற ஒரு பகுதி ஒரு ஆச்சரியம். அதைத்தான் அந்த நாள் கேட்பான். ஏன்னா இப்படி நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஆவியில நம்ம அந்த அளவுக்கு தாழ்மைக்குள்ள போகும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்ம நிரப்புறாரு, நம்ம நடத்துறாரு, பிரத்யட்சமான ஒரு ஞானத்தை கொடுக்காரு. ஒவ்வொரு தேவ மனிதரும் நான் அதான் பார்க்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஞானமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பகுதி என்னன்னா ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை. நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே அப்படின்ட்டு ஆவி, அந்த ஆவியிலேயே ஒரு பணிந்த ஆவி. அந்த ஆவி அப்படின்னா ஒரு பணிந்த ஆவி, ட்ரெஸ்லயோ பேச்சிலையோ அது இல்ல, ஒரு ஆவியில நமக்கே தெரிஞ்சிடும். அந்த ஆவியில ஒரு பணிந்த ஆவி. அந்த பணிந்த ஆவி இருக்கும் போதுதான் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சங்கீதம் 133 பாத்தீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பணிக்கு ஒப்பாகி இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த தாழ்மையின் ஆவி, இந்த மனத்தாழ்மை நமக்குள்ள வரும்போது நம்ம என்னன்னா ஒரு மனம் வீட்டுக்குள்ள ஒரு மனம் வரும். நான் ஒண்ணு இல்ல, நீ தாமா, அவ உடனே நீங்க இல்ல, நான் இல்ல, நீங்க தான், இப்படி ஒரு மனம் கட்டப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபைக்குள்ள வேலை பார்க்கிற இடத்துல இந்த ஒரு மனம் வரும்போது ஆவியில் அபிஷேகம் பெற்றாங்க, ஒரு மனம் வந்துச்சுன்னா என்ன சொல்றாருன்னா ஆரோனுடைய சிரசின் மேல ஊட்டப்படுது. ஆரோனுடைய சிரசு என்ன, தலையிலிருந்து அந்த அபிஷேக தைலம் ஊட்டப்பட்ட உடனே எங்க வருது, சிந்தையை டச் பண்ணுது. நான் அதைத்தான் பார்க்க, சிந்தையை டச் பண்ணுது. வீணான சிந்தைகள், வித்தியாசமான ஒரு பகுதி வராதபடிக்கு சிந்தையை டச் பண்ணுது. 2வது பாருங்க, கண்களின் இச்சை, அந்த அப்படியே அந்த தைலம் வருது. 3வது பாருங்க, நாவின் வார்த்தை எவ்வளவு கவனமா பேச வேண்டியிருக்கு. அத எரேமியா 18:15 பாருங்க. எரேமியா 15:19 எரேமியா 15:19 இது நிமித்தம் நீ திரும்பினால் அதுக்கு முன்னக்கூட்டி நான் ஒரு வசனத்தை போட்டு பார்க்க, என்னன்னா மனம் திரும்பினால், இது நிமித்தம் நீ மனம் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய், நீ தீழ்ப்பானதில் இருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போலிருப்பாய், நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு ஒரு இந்த வசனத்துக்கு நான் இந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியிருக்கு.
அந்த தைலம், அபிஷேக தைலம், அந்த ஆரோன் தலையில ஊட்டப்பட்ட தைலம் என் மேல, நம்ம மேல அப்படியே வடியும் போது, வாயை டச் பண்ணும் போது நம்ம தீழ்ப்பானது என்ன, நிறைய குப்பங்குளமா கடந்தாலும் அந்த இடத்துல விலையேற பெற்றது முக்கியமான ஒரு வார்த்தைய நம்ம தேடி வாசிக்க வேண்டியிருக்கு. அதைத்தான் நான் அந்த நாட்களை உணர்றேன். முக்கியமான எதை பேச, எதை பேசக்கூடாது, இஷ்டத்துக்கு மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ எங்கனாலும் அப்படி நான் கரெக்டா இருந்தா அப்படின்னா, என் நாவிலிருந்து வார்த்தை வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வார்த்தை வரும்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தை, அநேகர் காயத்தை கட்டக்கூடிய வார்த்தை, கட்ட அவிழ்க்கக்கூடிய வார்த்தை என் நாவிலிருந்து வரும். அதைத்தான் அவர் சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, நான் வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல இருப்பாய் அப்படிங்க. அவருடைய வாய், இயேசு கிறிஸ்துனுடைய வாயை போல நம்ம வாய் இருக்கும். அந்த தைலம் அப்படியே வடிஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க, இருதயம், ஒரு திருக்குள்ள இருதயம் வராதபடி, ஒரு கேடுள்ள இருதயம் இராதபடி, இருதயம் எப்பொழுதும் ஒரு சிறுபிள்ளை போல அந்த இருதயம். இது நாளுக்கு நாள் நம்மளை என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை நம்மளை அப்படியே கொண்டு போவாரு. நான் தான் அந்த நாட்கள் அதிகமான வாஞ்சிக்கேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அந்த ஆரோன் தலையில வடிந்த அந்த தைலம் போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு அதிகமாய் நான் நிக்கக்கூடிய இடம் எங்க நாளும் தகப்பனை நான் தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே. தாழ்மை அதிகமாய் தாரும் ஐயா. எனக்கு தாழ்மையை தரும்போது என்ன கொடுக்காருன்னா, அவர் கிஃப்ட் கொடுக்காரு, கிருபை அதிகமாய் தாரார். இந்த நாட்கள்ல கிருபை இல்லைன்னு சும்மா இல்லை, நம்ம போக்கும் வரத்து எங்க போனாலும் அதிகமா நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா கிருபை வேணும். கிருபை இல்ல அப்படின்னா நம்ம நிர்மூலமாகிருவோம். நிர்மூலமானா இந்த ரோட்ல அலையறான் பாத்தீங்களா, அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி நம்ம மோசமா போயிரும். ஆவிக்குரிய நிலைமை என்னன்னா, இந்த அவன் பேர் பேர் சிம்சோன் வந்து தன்னுடைய அந்த ஆவியானவர் போனதே அவனுக்கு தெரியல. ஆவியானவர் போனதே தெரியாம போய் கடைசியில அவன் என்ன ஆனா, ஒரு வேடிக்கை பொருளா போயிட்டான். அந்த மாதிரி நம்ம போய்விடாத, வேடிக்கை பொருளாய் போய்விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தாழ்மை கற்றுக் கொடுக்க ஆண்டவரே. அவரே சொல்லியிருக்காரு, இன்னும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்கிட்ட கற்றுக்கோ. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எந்திரிச்சு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பகுதியா இருக்கு. அதிகாலை வேளையில எந்திரிச்சு நேரப்பட எந்திரிச்சு நம்ம கிருபையை கேட்டாதான் இந்த நாட்கள் நம்ம ஆவியானவர் நடத்துற ஒவ்வொரு பகுதியும் நம்ம உணர முடியும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நாம் அநேக நாட்களாக அடிக்கடி நாம் கேட்கிற வார்த்தைகள் தான், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஒரு கிருபை அளிக்கிறார். அநேக வருடங்கள் நாம் இந்த வார்த்தையை சபையில் கேட்டிருந்தாலும், நம் தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாலும், இன்னும் நாம் ஒரு தாழ்மையின் ஜீவியத்திலே இல்லை என்பதைத்தான் ஆவியானவர் இன்னும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அதிகமாய் எதிர்பார்ப்பது ஒரு தாழ்மை தான் எதிர்பார்க்கிறார். நான் எப்படிப்பட்டவன், என்னிடத்தில் என்ன மேட்டிமை இருக்கிறது, என்ன சுயம் எப்படியாய் ஆளுகிறது என்பதை இன்னும் நான் சரியாக என்னை நானே ஆராய்ந்து பார்க்காததுக்கு ஒரு காரணம் என்னிடத்தில் தாழ்மை இல்லாதனால்தான். எந்த அளவுக்கு என்னை நான் தாழ்த்துகிறேனோ அப்பொழுதுதான் என்னிடத்தில் இருக்கிற மேட்டிமையை, என்னிடத்தில் இருக்கிற பெருமையை நான் நினைச்ச முடியும், உணர முடியும். அநேக நேரங்களிலே நம்மை நாமே தாழ்த்தாதினால்தான் நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள் கூட, ஒரு கசப்பு கூட, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை கூட நமக்கு தெரியாமல் போய்விடுது. அநேக ராஜாக்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நீயே அந்த மனுஷன், நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த ராஜா தன்னை பற்றி அவன் நிதானிக்கிறனால்தான், தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய மேட்டிமை, தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய மேன்மை எல்லாம் இருக்கிறனால்தான் இந்த நாட்டை நான் ஆளுகிறேன், இந்த தேசத்தை நான் ஆளுகிறேன் என்று சொல்லி அந்த மேட்டிமை இருந்ததினால்தான் தேவன் அவனை தாழ்த்துகிறார், தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். அதுவரைக்கும் அந்த ராஜாவுக்கு தான் ஒரு பெருமையில்லோனோ மேட்டிமையில்லோனோ என்று அவனுக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் ஒரு பெருமைதான். நல்ல நான் இப்படியாக தான் உணர்ந்தேன். எனக்கு நேராக வசனம் வரும் பொழுது வார்த்தை, ஆண்டவரே நான் எவ்வளவாய் இன்னும் என்னை தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது, அன்று என்னிடத்தில் இருக்கிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையும் பொறாமை ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம். அது ஆண்டவரே இந்த நாளிலே அதை நான் கண்டு நான் மறந்து விட்டேன். ஆண்டவரே நான் இன்னும் என்னை செய்யட்டும், என்னை தாழ்த்தட்டும். உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால்தான் அவர்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா நல்ல ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற பொறாமைங்கிற இந்த
பாவம் முற்றிலுமாய் என்னை விட்டு நினைச்சு எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் என்னை நான் நினைக்கிறேன், தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குறேன் ஆண்டவர். ஆண்டவர் அப்படிதான் எல்லாருக்கும் முன்பாக தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவேதான் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார். சீசர்கள் கூட அவர் அறியல. ஆனால் அவர் பிதாவின் சித்தம் எது என்று அறிந்து அவர் பிதாவுக்கு பிரியமானவர்களே அவர் செய்த காரணம் என்னன்னா, தன்னை அவர் தாழ்த்தினார். எந்த அளவுக்கு நம்மை நாம் தாழ்த்தும் பொழுதுதான் பிதாவுக்கு பிரியமானவர்களே நாம் செய்ய முடியும். நம்மை தாழ்த்தாதனால்தான், நமக்கு இருக்கிற பெருமை இருக்கிறதுனால்தான் பிதாவுக்கு பிரியமானது என்ன என்பது கூட நமக்கு கண் சொருகி போன குருடலாக இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போய் தரலாம் ஆண்டவரே. இன்னும் என்னை தாழ்த்தி சங்கீதக்காரன் சொல்ல போல, உங்களுடைய வேதத்தின் ஐசியங்களை பார்க்க முடியும், என் கண்களை நினைச்சிங்க திறந்தரலுங்க. உங்களுடைய வேதத்தின் ஐசியங்களை அப்படி என்றால் வேதத்தினுடைய ஐசியத்தை நான் பார்க்கணும், என் கண்களை திறக்கணும் அப்படின்னா நான் இன்னும் நினைச்சு கொண்டிருக்கு. தாழ்மைகளுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மைகளுக்கு தான் தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். தாழ்மை உள்ளத்தில் தான் ஞானம் உண்டு என்று சொல்லி நீதிமொழியில் இருக்கு. தாழ்மை உள்ளத்தில் தான் ஞானம் இருக்கும். அப்படின்னு ஆண்டவரே, இந்த நாட்கள் ஞானம் இல்லாமல் இருக்க ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய சித்தம் எங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில நடப்பதற்கு இன்னும் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களை என்னை வெறுமையாக்குறேன். எந்த அளவுக்கு நான் என்னை வெறுமையாக்குறோன்னா, எந்த அளவுக்கு இன்னும் என்ன அப்படின்னா, பெரிய ஒரு வஞ்சகம் என்னன்னா, இன்னும் என்னிடத்தில் இருக்கிற பெருமையை நான் நிச்சயம் காண முடியல. என்னோட சகோதரனோடையோ மனைவியோடையோ இல்லைன்னா மற்ற சகோதரோடு எனக்கு நெருக்கம் ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த தாழ்த்து எந்த அளவுக்கு நம்ம அந்த யோவான் நான் வாசிக்கும் இப்படிதான் கடந்த நாட்களில் அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோவான் 1:27. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரல. பாதரட்சியின் வாரை, அந்த பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு நான் நினைச்சல பாத்திரம். எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பது கூட நான் என்ன இல்லை, பாத்திரம் இல்லை, நான் ஒரு பாத்திரம். அந்த அதை கூட ஆனால் நம்மிடத்துல ஒரு பயம், தேவ பயம் நம்மிடத்துல எப்படி இருக்கு இந்த நாட்களில். நம்மிடத்துல தாழ்த்தனால்தான் தேவன் நமக்கு கிருபை அளிக்க முடியல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியல. நம்ம நேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் எண்ணிச்சு வேண்டியிருக்கு, என்னை நான் எண்ணிச்சு வேண்டியிருக்கு. அதிகமாய் தாழ்த்தும் பொழுதுதான் தேவனுடைய ஞானத்தினால நம்மளை எண்ணிச்ச நிரப்ப. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக முகங்குப்புற விடுறேன் ஆண்டவரே. என்னிடத்து ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, பாவிகளிலும் பிரதான பாவி நான். பாவிகளிலும் எல்லா பாவிகளும், இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகள் இருக்காங்க, அந்த பாவிகளில் நான் யாரு? ஒரு பிரதான பாவி. எப்படி சொல்ல முடியும்? நான் அநேக நேரங்களில் நம்முடைய சபையிலோ தனிப்பட்ட மக்களும் சொல்றோம். ஆனால் சம்பவங்கள் நடக்கும்போது, சூழ்நிலையில் வரும்பொழுது நான் ஒரு பாவி என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கிறதா என்று சொன்னா இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பெருமை தான். எல்லா சகோதரரை காட்டிலும் நான் பிரதான பாவி என்று சொல்லி என்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா? எல்லா சகோதரரை காட்டிலும் நான் அப்படிதான் பவுல் சொல்ல, பாவிகளில் எல்லாரும் நான் பிரதான பாவி. அப்படின்னா ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்தட்டும், என்னிடத்தில் இருக்கிற அசிங்கத்தை நான் கண்டு எண்ணிச்சிட்டோம், மறந்து விட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நான் எண்ணிச்சிட்டோம், பற்றி கொள்ளட்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகளை நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய கிருபையை எண்ணிச்சணுமா, பற்றி கொள்ளணும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற நாம் பயமும் பக்தியும் நம்முடைய என்ன கிருபியை பற்றி கொள்ள நான் இன்னும் எண்ணிச்சிருக்கு தாழ்த்து. ஆண்டவரே, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் பெற வேண்டிய நான் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் நினைச்சிட்டு கிருபையை பற்றி கொள்ளட்டும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் நினைக்கிற வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்றார். அந்த வசனத்தை முதல் பாகத்தை பார்க்கும் பொழுது நித்தியவாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். நான் நித்தியவாசி, சதா காலங்களில் நான் யாரு? ஜீவிக்கிற தேவன். நான் பரிசுத்தர், நான் மகத்துவமும் உன்னதமானவர், உன்னதத்திலும் பரிசுத்தம். நான் உன்னதமானவர், உன்னதத்திலும் பரிசுத்தம். நான் இருக்கிற என்ன இடம்னா உன்னதமான இடம், பரிசுத்த ஸ்தலம். நான் மகிமையுள்ளவர் எல்லாம் அவர் உயர்வாவே சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நான் பணிந்த ஆவிகளின் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கின இதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு நான் நினைக்கிறேன். நான் பெரிய நான் வாசம் பண்ணிக்கிறேன் உன்னதம். ஆனால் நான் யாரிடத்துல வாசம் பண்றேன் அப்படின்னா பெருமையிட்ட வாசம் இல்லை, நொறுங்குண்டு பணிந்த ஆவியோட நான் நினைச்சுவேன்
வாசம் பண்ண அப்படின்றதுனால நான் எந்த அளவுக்கு நான் பணிந்து ஒரு நொறுங்கின ஆவி என்னிடத்தில் இருக்கும் பொழுது தான் ஆவியானவர் என்னோடு கூட என்ன செய்கிறாரு, என்ன செய்ய வாசம் பண்ண அவர்கிட்ட தான் வாசம் பண்ணாங்க. நான் எந்த அளவுக்கு என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி ஆண்டு ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் விழும்பொழுது ஆண்டு என் கூட என்ன செய்கிறாரு, நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்ல. அப்படி உன்னதமானவர் நான் யாரை பார்க்கனா, நான் பெருமைகளுக்கு ஏற்று தாழ்மைகளுக்கு என்ன செய்ய கிருபை அளிக்கிறேன். நான் மேற்றுமையானவன தூரத்திலிருந்து அறிகிறேங்க. மேற்றுமையானவன அவர் தூரத்திலிருந்தே அவர் பார்க்குறார். ஆண்டவரே நல்ல இன்னும் என்னை தாழ்த்திட்டும், என்னை வெறுமையாக்கட்டும். அதுக்கு முந்தின வசனம் பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 13 நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவர்களெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் எப்படி இருப்பான், காணியாச்சா இருப்பான். நான் இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நான் இப்படி தான், நான் ஆண்டவரே என்னை நம்பி இருக்கிறவனோ நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவர்களெல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை நினைக்கணும். நான் கூப்பிடுறேன், எனக்கு இருக்கிற பராக்கிரமம், எனக்கு இருக்கிற நீதி, எனக்கு இருக்கிற நியாயம் எல்லாம் என்ன செய்யும், பறந்து போகும். நான் கூப்பிடும் போது ஒண்ணுமே என்ன செய்யாதுனே, தப்பிக்காது. மாயை அவைகளை என்ன செய்யும், கொண்டு போகும். மாயை தான் என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மாயை தான். நான் கூப்பிடும் போது அது தப்பிக்கணும், எல்லாம் காற்றாய் பறந்து போகும். என்னை நம்பி இருக்கிறவனும், என்னை நம்பி யார் நம்புவா, நான் இதான் உணர்ந்த. என்னை நம்பி இருக்க யார் நம்பானா, என்ற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா ஆண்டோட முழுதுமா நம்பியிருப்பான். கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரே தன் நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் யாருன்னா ஒண்ணுமே இல்லாம என்ற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படி என்று சொல்றவங்க தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க, முழுதுமா நம்புவாங்க. அவங்க தான் முழுதுமா பின்பற்றுவாங்க. எந்த அளவுக்கு என்னோட பொருளாதார தேவைகள் ஒன்றுமே இல்லாம நாளைக்கு என்ன செய்யன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நான் என்ன செய்யல, கத்தரையே தான் பார்ப்பேன். ஆண்டவரே அவர் வார்த்தையை தான் கொண்டு நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே நான் நாளைக்கு என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவரே என்னை எப்படி ஆண்டவர் என்னை கைவிடவே விடாது ஆண்டவரே. ஏன்னா ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுதுதான் அப்பதான் என்னுடைய அவல நிலை நான் உணர்வேன். என்னுடைய செல்வம் பராக்கிரமம் இருக்கும் பொழுது நான் ஆண்டவர் முழுதுமாய் நினைக்க மாட்டேன், சார்ந்து கொள்ள மாட்டேன். அவர் சொல்றாரு என்னை நம்பி இருக்கிறோம். அப்படி என்றால் அவரை நம்பணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே இந்த நாள்ல உண்மையை நம்பி இருக்கிறேன். அவன் தான் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு எப்படி இருப்பான், காணியாது என் பரிசுத்த பர்வதத்தில். அப்படி என்றால் எந்த அளவுக்கு என்னை தாழ்த்தி என்ற ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு உண்பான விழும் பொழுதுதான் அவன் தான் யாருன்னா முழுதுமாய் தேவனையே சார்ந்திருப்பான், தேவனையே முழுதுமா நம்பி இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு எப்படிமா என் பரிசுத்த பருவத்தில் எப்படி இருப்பான், காணியாட்சிக்காரனா இருப்பான். ஆண்டவரே நாட்கள் நம்முடைய பரிசுத்த பருவத்தில் நான் காணியாச்சனா இருக்கட்டும், முழுதுமாய் உண்மையை நான் சார்ந்திருக்கட்டும். ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்தையோ என்னுடைய செல்வத்தையோ என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய நீதியோ நான் நம்பி விட. ஏன்னா கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே, அந்த கொஞ்சத்தை கூட நான் நினைச்சக்கூடாது, நம்பிடக்கூடாது. ஆண்டவரே முழுதுமாய் உண்மையை சார்ந்திருக்கேன்னு சொல்லி நான் முழுதுமாய் தேவனுக்கு தாழ்த்தும் பொழுது சொன்னது போல தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு நினைச்சாரு ஏற்றி நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.